ராமு சோமு அப்படின்னு அண்ணன் தம்பிங்க ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் எப்போவும் போட்டியும் பொறாமையும் இருந்தது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றப்போ கூட ஒருத்தரை பார்த்துக்க மாட்டாங்க. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் என்னதான் வசதி இருந்தாலும் அவங்களுக்கு இருக்க நிலத்துல சொந்தமாக விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதில் விளையிற காய்கறிகளை ரெண்டு பேருமே மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அந்த வருமானத்தில் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராமு இப்படி சொன்னான், இங்கே பாரு வானதி, நான் இந்த வருஷம் விருந்து போட்டியில் கலந்துக்கலான்னு இருக்கேன். போன வருஷம் எங்கள் அண்ணன் போட்ட விருந்தில் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவரை புகழ்ந்து பேசினாங்க. அதனால் இந்த வருஷம் நான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் சோமு, ஆமாம் கோமதி, நானும் இந்த வருஷம் விருந்து போட்டியில் கலந்துக்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து 3 வருஷமாக நான் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் என்னுடைய தம்பி ஜெயிக்கக்கூடாது, நான் தான் ஜெயிக்கணும். அதனால் அசைவ விருந்து போடலான்னு இருக்கேன். என்னுடைய சொத்தே அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இந்த விருந்து போட்டியில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சோமு. இந்த பக்கம் வானதி இப்படி சொன்னான், என்னங்க நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறமா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நம்ம நிலமை என்ன ஆகணும் யோசிச்சு பார்த்தீங்களா? நமக்கு இந்த விருந்து போட்டியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்கள் அண்ணனே எப்பவும் போல் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னா வானதி. ராமு எதுவுமே பேசலை. இந்த பக்கம் கோமதி இப்படி சொன்னா, இங்கே பாருங்க, நீங்களும் உங்கள் தம்பியும் போட்டி போடுறேன்ட்டு விருந்து வைக்கிறீங்க. ஆனால் இந்த கிராமத்து மக்கள் இலவசமாக சாப்பாடு கிடைக்குதேன்னு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய சொத்து தான் வீணாக அழிஞ்சு போகுது. நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு போட்டி போட்டு இந்த விருந்தை நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கோமதி. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் சோமு சமையல்காரனான கந்தசாமியோடைய வீட்டுக்கு வந்திருந்தான். இங்கே பாருங்க அண்ணன், இந்த வருஷமும் நான் விருந்து போட்டியில் கலந்துருக்கேன். சாப்பாட்டை பிரமாதமாக செஞ்சு அசத்திடணும். இந்த வருஷமும் இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்கணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கந்தசாமி, சரி தம்பி, நீயே சொல்லிட்ட, எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த வருஷம் சாப்பாட்டை ரொம்ப பிரமாதமாகவே செஞ்சு உன்னை ஜெயிக்க வச்சுடுறேன். என்னைக்குன்னு மட்டும் சொல்லு, நான் வந்து சாப்பாட்டை செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் ராமுவும் சமையல்காரனான மூர்த்தியோடைய வீட்டுக்கு வந்திருந்தான். இங்கே பாருங்க மூர்த்தி அண்ணன், இந்த வருஷமும் நான் விருந்து போட்டியில் கலந்துருக்கேன். இந்த வருஷம் சைவ விருந்து தான் போடலான்னு இருக்கேன். நீங்கள் ஒரு 10 வகையில் செஞ்சு கொடுத்துடுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் இந்த வருஷம் இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னான் ராமு. அதுக்கு அந்த மூர்த்தி, இங்கே பாரு தம்பி, காய்கறியோட விலைலாம் ஏறி போயிருக்கு. நீ எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிற, அதனால் நான் இந்த விருந்து சாப்பாடு செய்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் மூர்த்தி. ராமுவும் சந்தோஷப்பட்டான். அப்படியே சில நாட்கள் போச்சு. இப்படி அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் இப்படி பேசிக்கிட்டாங்க. இந்த வருஷமும் அண்ணன் தம்பி போட்டியில் விருந்து வைக்கிறாங்களாம். அதுக்கு அந்த பெரியவர், ஆமாம்மா, ஒவ்வொரு வருஷமும் அண்ணன் தம்பி 2 பேரும் போட்டி போட்டு இந்த விருந்தை நடத்துகிறாங்க. இதில் நமக்கு என்ன இருக்குது, இலவசமாக சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். இந்த பக்கம் அண்ணன் தம்பி 2 பேருமே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் சைவ விருந்தும் இன்னொரு பக்கம் அசைவ விருந்தும் தயாராக இருந்துச்சு. அவங்க 2 பேருமே மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் விருந்து போட்டியும் ஆரம்பிச்சுது. ஒரு பக்கம் அசைவம் சாப்பிட்றவங்களும் இன்னொரு பக்கம் சைவம் சாப்பிட்றவங்களும் உக்காஞ்சி அந்த விருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த விருந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. இந்த பக்கம் வானதி இப்படி சொன்னான், நான் அப்போவே சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டிங்களா? நீங்களும் உங்கள் அண்ணனும் போட்டி போட்டு விருந்து வச்சிங்க. இப்போ நமக்குன்னு சொந்தமாக இருந்த வீடு சொத்து எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வானதி. அதுக்கு ராமு, வானதி என்னை மன்னிச்சுடு, நீ சொல்லும்போதே நான் கேட்டு இருந்திருக்கணும். அண்ணன் கூட போட்டி போட்டது ரொம்ப பெரிய தப்பு. நான் அண்ணன் கூட ஒத்துமையாக இருந்திருக்கணும். இதுக்கப்புறமா இப்படி செய்ய மாட்டேன்
அப்படின்னு சொன்னா ராமு. இந்த பக்கம் கோமதி, நீங்கள் எதுக்கு உங்கள் சொந்த தம்பி கூடவே போட்டி போட்டு இந்த விருந்தை நடத்துகிறீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்து இந்த விருந்தை நடத்தியிருந்தீங்கன்னா நம்ம வீடும் நம்மளுடைய சொத்தும் நம்ம கையை விட்டு போயிருக்காது. இப்போ எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறமா எப்படி இந்த குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டா கோமதி. அதுக்கு சோமு, கோமதி என்னை மன்னிச்சிடுமா, நான் என் தம்பி கூட போட்டி போட்டு இருக்கக்கூடாது, நான் அவன் கூட ஒத்துமையாக இருந்திருக்கணும். இதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்போம், இந்த தப்பை எப்போவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னான் சோமு. அப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க. ராமு தான் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டான். அண்ணன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னான் ராமு. அதுக்கு சோமு, தம்பி நீயும் அண்ணனை மன்னிச்சிடு, நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் சோமு. அப்படி அந்த விருந்து போட்டிக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு. வாடகை வீட்டில் அவங்க 4 பேரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ இந்த நிலம் மட்டும்தான் சொந்தமாக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் அதில் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சோமு இப்படி சொன்னான், தம்பி நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா சீக்கிரமாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறிடலாம். நம்ம இதில் காய்கறிகளை அறுவடை செஞ்சு தள்ளு வண்டியில் நம்மளுடைய வியாபாரத்தை செய்யலாம். அப்படி ராமு பக்கத்து கிராமத்தில் தள்ளு வண்டியில் காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் வாங்க, ஃப்ரெஷ்ஷான காய்கறி வண்டி வந்திருக்கு, என்கிட்ட வந்து காய்கறிகளை வாங்கி பாருங்க, ரொம்பவும் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் சோமு பக்கத்து கிராமத்துக்கு தள்ளு வண்டியில் காய்கறிகளை தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். எல்லாரும் வாங்க, ருசியான காய்கறிங்க, தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிங்க, வந்து வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சோமு. இப்படியே சில நாட்கள் போச்சு. அப்படி கொஞ்ச நாள்லயே அண்ணன் தம்பி ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த கிராமத்துக்குள்ள சின்னதாக ஒரு காய்கறி கடையை ஆரம்பிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால படிப்படியாக முன்னேறி இப்போ சொந்தமாக காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதுனால அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்து அவங்க கிட்ட அந்த இயற்கையான காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால இப்போ அவங்க ரொம்பவும் சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.